அப்போ இவன் எதுக்காக பிறந்திருக்கான் அப்படிங்கிறது எப்படி நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு சொல்கிறோமோ, அப்போ இவன் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறான் அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு பேர் தான் யோகம். நீங்கள் கேட்டிங்களா, அந்த கோடீஸ்வர யோகம்ங்கிறது பூர்வ ஜென்மத்தில் எங்கேயோ அவரை தாத்தா பாட்டி அங்கே வச்சிருந்த சொத்து. அதே மாதிரி இவர் யார் கூட போய் சேர்றாரோ அவர் மூலமா மிகப்பெரிய ஜாக்பாட், வெளிநாட்டு யோகம், இதெல்லாம் தேடி வந்து காலணும். இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தது நம்ம விஜயோட ஜாதகத்தில் பார்ப்போம். அது நீச பங்கம். இத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் தாண்டி அவர் இந்த அளவுக்கு எப்படி ஜெயிக்க முடியுது அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் இப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகங்கள்லாம் வருங்கிறது சித்தபுருஷர்கள் ரிஷிகள் எல்லாம் நமக்கு கொடுத்தது. அப்போ இந்த யோகங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, கோடீஸ்வர யோகங்கிறது நீங்கள் தேடி போகணுங்கிறது கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க, டியூ வந்து. ஆனால் அந்த யோகம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிஸ்ட்டு கொண்டு போயிடும். நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திரு ராஜேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். அஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ். தொழிலில் வெற்றி, இல்லை பணக்காரங்க ஆகக்கூடிய யோகம், இந்த கோடீஸ்வர யோகம், இதெல்லாமே வந்து இந்த வேர்ட் கேட்டாலே வந்து அந்த குஷி எங்கேருந்து வருதோ தெரியல, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் வந்து அது எவ்வளோ லக்ஸுரி அப்படிங்கிறது தெரியும். ஸோ சாதாரண மக்களுக்கு வந்து இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கனவாகவே இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே காசு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா ரோட்டில் பார்த்தா வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. நகைக்கடையில் பார்த்தா கூட்டம் இருக்க தான் செய்யுது. ப்ரெசென்ட்டில் முன்னாடி காசு இல்லைன்றாங்க, ஆனால் பின்னாடி எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் சார்? அது எல்லாருக்குமே அது வந்து கிடைச்சிடாது இல்லையா? ஸோ ஜாதகத்தில் இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன சார் உங்களை பொறுத்த வரைக்கும்? கொஷின் வந்து பெரிய கொஷின். நீங்கள் 2 லைனில் கேட்டீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் டே எடுக்கும். அந்த அளவுக்கு வந்து இதனுடைய அர்த்தங்கள் அதிகமாக இருக்குது உள்ள. யோகத்தில் பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50 விதமான யோகங்கள் இருக்குது. சொல்லப்படக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 333 யோகங்கள் மேல் இருக்குது ஜோதிடத்தில். அதில் மனித ஜாதகத்தின்னு எடுத்தோன்னா கரெக்டாக ஒரு 30 யோகங்கள் வந்து எல்லா ஜாதகத்திலும் கம்பல்சரி. குருமார்களுடைய அனுகிரகத்தைப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகம்ங்கிறது ஒரு கிரகத்தினுடைய உச்சம், ஆட்சி, நீசம், இப்படிலாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் வந்து உச்சத்தில் இருக்கும். அப்போ உச்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் ஹை லெவலில் இருக்காங்களான்னு கேட்டு பாருங்கள், இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப மென்டல் பீஸ்ஃபுல் இல்லாமல் டிசபிள்லே இருப்பாங்க. அப்படின்னா அவங்க நல்லா இருந்து எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். உச்ச கிரகங்கள்னு சொல்லுவாங்க. நிச கிரகங்களாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனால் சோம்பேறித்தனமாக இருப்பான், எந்த வேலையும் செய்ய மாட்டான். அவனுக்கு யாராவது ஒரு ஆள் எடுத்து செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சாப்பாடு கொண்டாந்து முன்னாடி வைக்கணும், சொம்பை கொண்டாந்து முன்னாடி வைக்கணும், எல்லாமே செய்ய வைக்கணும். நிச கிரகங்கள். உச்ச கிரகங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனக்கு தானே செஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அது நம்ம பேரில் வந்து யோகம்னு போசிக்கலாம். அவனுக்கு என்னப்பா அவன் ஆஹா ஓஹோன்னு இருக்கான்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கொஷினுக்கும் இந்த பதிவில் நம்ம பேசக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நான் நிறைய விளக்கங்கள் கொடுக்குறேன். பொதுவாக யோகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய யோகங்கள் இருக்குது ஜாதகத்தில். விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், குருகேது யோகம், குரு சண்டால யோகம், இது மாதிரி அவங்கவுங்க அந்த கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் பரிவர்த்தனை, இடத்த மாற்றி உட்கார்றது, இல்லை இடத்த மாற்றி பரிவர்த்தனை ஆகிறது. இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்து கொடுக்கக்கூடிய பெயர்கள். அப்போது இது ஜாதகத்துக்கு ஜாதகம் எல்லாம் மாறுபடும். நம்ம ஜாதகத்தில் யோகத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஜாதகத்தில் யோகத்தை பார்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இவன் எதுக்காக பிறந்திருக்கான் அப்படிங்கிறது எப்படி நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு சொல்கிறோமோ, அப்போ இவன் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ போகிறான் அப்படின்னு சொல்ல போகிறதுக்கு பேர் தான் யோகம். ஓகே. அது வந்து சிறப்பான வாழ்க்கையா, இல்லை வந்து நமக்கு தடுமாற்றமான வாழ்க்கையா, இல்லை நிலையில்லாத வாழ்க்கையா, விரயமான வாழ்க்கையா அப்படின்னு சொல்கிறது தான் அந்த யோகத்தில் நம்ம வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு யோகம். ஸோ யோகம் வந்து லக்ஷ்மி நாராயணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த ராகு வந்து 6ல் இருந்தால் எதிரிகளே முன்னே நின்று பயப்படுவார்கள்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி அவனை பெருசாக அவனை கொடுத்துருவாங்க, கொலை பண்ணிடுவேன்னு பேசுவாங்க, ஆனால் கிட்ட போனால் அடங்கிடுவாங்க. அதுதான் பாம்பு. அப்போ 6ல் கருணாகம் ஏறி 12ல் கேது இருந்து சௌபாகியமாக வாழக்கூடிய அமைப்பை கொடுப்பவர் நான் ஏற்கனவே சொன்னது குரு தான். அப்போ அந்த குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 7, 10 அது சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேந்திரம். அப்போது கரும்பாம்பான ராகுவும் செந்நாகமான கேதுவும் இந்த இடத்தில் அமர்ந்து அருமையான குரு. அந்த குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா கேந்திரத்தில் இருந்தால் அந்த குருவில் கேது புத்தி வரும்போதோ, இல்லை கேதுல குரு புத்தி வரும்போதோ, இல்லை ராகுல குரு புத்தி வரும்போது, நீங்கள் கேட்டிங்களா அந்த கோடீஸ்வர யோகம்ங்கிறது அவரை அறியாமலே, அவரை எதிர்பார்க்காமலேயே பூர்வ ஜென்மத்தில் எங்கேயோ அவரை தாத்தா பாட்டி அங்கே வச்சிருந்த சொத்து, புதையல். ஓகே. அதே மாதிரி இவர் யார் கூட போய் சேர்றாரோ அவர் மூலிமா மிகப்பெரிய ஜாக்பாட், வெளிநாட்டு யோகம், இதெல்லாம் தேடி வந்து காலில் கொட்டும். ஆனால் இது அவங்களுக்கு தெரியாது. இது எப்படின்னா ஒரு சடன் சேஞ்சஸ் தான் நடக்கும்.
இந்த சேஞ்சஸ் என்ன இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தது நம்ம விஜயோட ஜாதகத்தில் பார்த்தோம். அது நீச பங்கம். நீச பங்கத்துக்கு உண்டான யோகாதிபதி சொந்த ராசியில இருந்து கடக லக்னத்தில் இருந்து அவருக்கு பார்க்கும்போது நீச பங்கம் ஆகிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அந்த லக்னாதிபதியாக அவர் லக்னத்தில் இருக்குது. அதனால அவர் பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை இருந்தாலுமே என்ன அப்படின்னா பொது வாழ்க்கையில் பார்க்கும்போது குரு அஸ்தம் அவருக்கு, குருவும் அவருக்கு 8. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரும். மற்ற ஜாதகர்களுக்கும் இத்தனை அரசியல் தலைவர்களும் இத்தனை அரசியல் கட்சிகள் தலைவர்களும் தாண்டி அவர் இந்த அளவுக்கு எப்படி ஜெயிக்க முடியுது அப்படின்னா அந்த வசீகரம்ங்கிறது லக்ன சந்திரன். கடக லக்னத்தில் அவர் அங்கேயே ஆட்சியில் இருக்கார், சொந்த வீட்டில் இருக்கார். அப்படின்னா விஜயை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த வசீகரம்ங்கிறது தக்க வச்சுட்டார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அவர் செய்யக்கூடிய வேலையில் ஜெயிப்பாரா போவாரா எல்லாரும் இதுதான் பேசு பொருளாக இருந்தது. அந்த பேசு பொருளை கொண்டாட சூரியனாகப்பட்டவன் 2 குடையவன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சூரியன் சிம்மம். அப்போது குடும்பத்தில் ஒரு வகையில் பிரச்சனை அப்படின்னு இருந்தாலுமே கூட சந்திரனுங்கிறது எப்பயுமே தனித்த நிலா. அப்போ அவருடைய தன்னிச்சையாக தான் நின்னக்கூடிய அமைப்பு வரும் அப்படிங்கிறத நான் சொல்லி அந்த ஏற்கனவே நம்மளுடைய பழைய பதிவில் 2 அரசியல் கட்சிகளுக்குமே இவர்கள் சிம்ம சொப்பனமாக இருந்து இவர் தான் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் வருவாருங்கிறத நம்ம பதிவில் பேசியிருந்தோம். ஸோ அப்போது இதே மாதிரி தான் எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலும் நீங்கள் ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா இந்த யோகமானது இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தாராளமாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. லக்னத்திலேருந்து 1, 4, 7, 10 சுபர் இருக்காருன்னு பாருங்கள். சுபர்னா புதன் இல்லை சுக்கிரன், அதே மாதிரி குரு, இந்த கிரகங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஜாக்பாட் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம். ஆனால் கேந்திரத்தில் பாவகிரகங்கள் இருப்பது சுபம், சுபகிரகங்கள் இருப்பது அந்தளவுக்கு சிறப்பல்ல. ஏன்னா இந்த கேந்திரம்ங்கிறது எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 விட 4 பெருசு, 4 விட 7 பெருசு, இப்படி போகும். அப்போது 1ஆம் இடத்துல கேந்திரம் கொடுக்கல அப்படின்னா 4ஆம் இடத்துல கொடுக்குமா, 4ஆம் இடத்துல கொடுக்கலன்னா 7ஆம் திசை வரும்போது கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ கேந்திரங்களும் திரிகோணங்களும் போட்டி போட்டுக்கொண்டு கொடுப்பவை. அப்போது கேந்திரங்கிறது விஷ்ணு, திரிகோணங்கிறது லக்ஷ்மி. அப்போது ஒரு மனிதனுடைய வலது தொடையில் வாசம் செய்பவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு, இடது தொடையில் வாசம் செய்பவள் லக்ஷ்மி. வலது தொடை இடது தொடை. அதனால தான் வந்து உடல் பெருத்தாக இருக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தேஜஸாக இருப்பாங்க, தேஜஸாக இருக்கிறவங்களுக்கு லக்ஷ்மி ஸ்தானம் வரும்னு சொல்லுவாங்க. இதில் எதை பொறுத்து நம்ம இந்த யோகங்கள்லாம் சொல்லப்படக்கூடியதுன்னா மனிதனுடைய அன்றாட நடக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பொறுத்து இந்த ஜாதகத்தில் இப்போ இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த யோகங்கள்லாம் வருங்கிறது சித்தபுருஷர்கள் ரிஷிகள் எல்லாம் நமக்கு கொடுத்தது. அப்போ இந்த யோகங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமாக அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகத்தை நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் ஜாதகத்தில். சப்போஸ் அது நல்லா இருந்து பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டுருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு பாருங்கள் சார் அந்த ஒரு நம்பரில் எனக்கு போயிடுச்சு சார், இந்த லாட்ரியில் எடுத்துக்கங்க. அதே மாதிரி இந்த குதிரைக்கு பதிலாக அந்த குதிரையில் கட்டுறதுனா பெரிய லெவல் வந்திருப்பேன் சார், இந்த சொத்தை வாங்குறதுல அந்த சொத்தை நான் அன்றைக்கே நான் வாங்கிறதுனா பெரிய லெவல் செட்டில் ஆகிருப்பேன் சார். இப்படி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் பாருங்கள் அந்த பாபகிரகங்களுடைய சம்பந்தம் படும் பொழுது என்ன ஆகும், கிட்ட வந்து தட்டி போயிடும். அதிர்ஷ்டம் கிட்ட வரும் ஆனால் சாப்பிட முடியாது, தள்ளிடும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே அதிர்ஷ்டங்கிறது ரொம்ப மிக முக்கியம் அப்படிங்கிறது உண்டு. அதனால தான் யோகம்னு நம்ம சொல்கிறோம். அது ஜாதகத்து மக்களுக்கு வந்து அது யோகம்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஈஸியாக புரியணும் எல்லாருக்கும் அதிர்ஷ்டம். ஒரு மனுஷன் ஜெயிக்கணும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சமாச்சும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும். அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இந்த காலகிரகத்தோடு சேரும் பொழுது உழைப்பு எஃபோர்ட் எல்லாம் ஒரு பக்கம் நம்ம கொடுக்குறோம். எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகுறாங்க? ஒரே வேலை தான், அந்த ஒரே வேலையை 10 பேர் செய்கிறாங்க, அதில் 2 பேர் ஜெயிக்கிறாங்க, 8 பேர் தோக்குறாங்க. அப்போ இது எங்கே அந்த பரிமாற்றம் நடக்குது அப்படின்னா 2 பேருக்கு மட்டும் இறைவனுடைய அனுகிரகம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சில பேருக்கு அதனுடைய ஒளி கம்மியாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கிரகிக்கக்கூடிய தன்மையில் அவங்க ஸ்லோவாக இருக்காங்க, சில பேர் அட்வான்ஸ்டாக இருக்காங்க. அந்த அட்வான்ஸாக இருக்கிறவங்களுக்கு இறைவன் கூட்டி கொடுத்துட்றான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவனுக்கெல்லாம் பாரு அந்த யோகம் வந்துருச்சு, நம்ம இவ்வளோ நான் மாடு வளைக்கிறோம், இவ்வளோ பேர் வேலை செய்கிறோம், நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. அவனுடைய ஜாதகத்தில் அப்படி இருக்கிறதுனால அது தேடி வந்து அமையுது. சில பேர் இப்போ சீமானெலாம் எடுத்துங்க கற்றுன்னு கற்றுட்டாரு, அந்த ஒரு சின்ன ஒரு யோகம் கூட அவருக்கு கைக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் இவர் ஒன்றுமே செய்யலை, நிறைய இடத்துல பார்க்கவும் இல்லை. அந்த யோகம் ஏன் வருது அப்படின்னா அந்த அமைப்பு தான் சில மனிதர்களுக்கு நான் சொல்ல வரேன் அந்த யோகங்கிறது. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலுமே அந்த யோகமானது சிறப்பாக செயல்பட பொதுவான விதி எடுத்தோம் அப்படின்னா 6ல் ராகு 12ல் கேது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 6ல் ராகு இருக்கிறவங்க கடனை ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது, முன்னாடி போய் ஜாமீன் வாங்கி கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, நான் போய் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இவங்க போய் மாட்டிக்கூடாது. இவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு அது ஓகே, அடுத்தவங்களுக்கு அது ஒத்து வரும். 6ல் ராகு இருந்தால் பாவ கிரகங்கள் இருந்தால், அதாவது பாவஸ்தானத்தில் பாவி இருந்தான்னா 10 பிரச்சனையும் ஜெயிப்பானா. ஓகே ஓகே. அப்போ 10 பிரச்சனை என்ன, எதை கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய திராணி தெம்பு இறைவன் இயற்கையாகவே கொடுத்துட்டான், அவங்கள்ட்ட போய் ஜெயிக்க முடியாது, வாதம் பண்ண முடியாது, அப்பா விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பானது அந்த கிரகத்துக்கு அங்கேயே இருக்கும். அப்போ சுபர் இருந்துட்டான் அப்படின்னா இவன் பாவியாக இருப்பான், ஊரில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இவன் எடுத்துக்கு தலையில் போட்டுக்கிட்டு சரிங்க நான் வட்டி கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சால் போதும் நான் பிரச்சனை எடுத்துக்கிறேன்ட்டு போவான். அப்படின்னா என்ன, ஏற்கனவே உனக்கு ஒரு பிரச்சனை, ஊராம் பிரச்சனை தூக்கி இவனும் தலையில் போட்டுக்கிட்டு நான் காப்பாற்றி தரேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த யோகங்கள் வந்து எப்படின்னா பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்திலிருந்து 6ல் ராகு 12ல் கேது குருவானப்பட்டவர் உங்களுக்கு இன்னும் திரிகோணத்தில் 1, 5, 9 ஸ்தானத்தில் இருந்தால் நீங்கள் கோடீஸ்வர யோகம் நிலைத்து நிற்கும்.
இதே கேந்திரத்தில் வந்துரும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுத்ததை பருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் வரும். அதனால தான் வந்து கோடீஸ்வர யோகங்கிறது நீங்கள் தேடி போகணுங்கிறது கிடையாது. நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க, யுவர் டியூட்டி. ஆனால் அந்த யோகம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லிஃப்ட்டு கொண்டு போயிடும். நீங்கள் தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் நான் மக்களுக்கு இந்த பதிவு மூலமாக சொல்கிறதுன்னா, கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய லெவலில் செட்டில் ஆகும் அப்படின்னு நினைத்து தயவுசெய்து எந்த வேலையும் செய்யாதீர்கள். உங்களால் பெரிய லெவலில் போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னதான் உழைச்சாலுமே அந்த ஜாதகத்தில் அந்த யோகங்கள் வரும்பொழுது என்ன ஆகும், செய்கிற வேலையில் ஏதோ ஒரு வாய்ப்பையோ இல்லை மனிதர்களையோ சம்மந்தப்படுத்தி நீ போக வேண்டிய இடத்துக்கு அந்த நபரே அந்த ஜாதகமோ காலகட்டமோ கொண்டு போய் சேர்த்துரும். நீயா போய் அவசரப்பட்டு மாட்டிக்காத. உனக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வர வரைக்கும் நீ உன்னுடைய டியூட்டியை கரெக்டாக செய், உன்னுடைய உழைப்பை கொடு, உன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள். அந்த காலகட்டம் வரும்பொழுது பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும். இந்த திடீர் அதிர்ஷ்டத்துலேயும் இன்னொரு விஷயம் இருக்குது சார். இப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டம் வந்துருச்சு, கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க, அதெல்லாம் சரி, தக்க வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்காகத்தான் நம்ம வந்து ஏற்கனவே பழைய பதிவுகளையும் நம்ம சொல்கிறோம். எல்லா காலத்திலும் நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது பணம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த நிலை எனக்கு தொடருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பி கேட்டுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா இருக்கும் போதே வந்து ஆமாம், இந்த ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆனால் இது எனக்கு திரும்ப திரும்ப கிடைக்குமா அப்படின்னா கேரண்டி வாரண்டி கிடையாது. அந்த காலகட்டத்தில் உனக்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டார், முடிஞ்சு போச்சு, அவருடைய கடமை முடிஞ்சது. அப்போ இதை வச்சு நீ எப்படி மேக் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறங்கிறதா இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடியது பேர் அதிர்ஷ்டம். என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரீட்சை. அப்போ உனக்கு திக்குமுக்கு தெரியாதவன்ட்ட போய் 1 கோடி கொடுத்தாச்சு, அவனுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இத்தோடு நின்று போயிடும். இறைவன் உனக்கு அதுக்காக கொடுக்கப்படலை. ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான இந்த பதிவில் இந்த வீடியோவில் சொல்கிறேன், யார் ஒருவருக்கு செல்வம் அதிகமாக இறைவன் கொடுக்குறானோ, நல்ல வீடு வண்டி வாசல் சொத்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலை கொடுக்குறாரோ, இறைவன் அவனை 100 பேருக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பை வழங்கியிருக்கிறான்னு அர்த்தம். இதற்காகத்தான் செல்வம் உனக்கு அதிகமாக கொடுக்கறது, வேறு எதுக்குமே கொடுக்கல. இங்கே என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே செல்வம் அதிகம் வந்துச்சுன்னா எனக்கு என்னது நாம் பண்ண, இப்படி தான் இந்த மனநிலை போகுதே தவிர உனக்கு செல்வம் கொடுக்கறதுக்குண்டான காரணமே என்ன அப்படின்னா உனக்கு மட்டும் கிடையாது, உன்னை சார்ந்த சமூகத்துக்கும். நீ வெளியில் யாருக்கும் பண்ண வேண்டாம். உன் சமூகத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவன் இருப்பான், அவனுக்கு வீடு கட்டி கொடு, தொழில் அமைச்சு கொடு. ஏன்னா அது இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா லக்ஷ்மி ஸ்தானம் விரிவடையும். எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் வந்து லக்ஷ்மி ஸ்தானம்ங்கிறது வந்து பாக்கியம், 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடம் வந்து நமக்கு நல்லா இருக்கக்கூடிய பட்சத்தில் அமுத சுரபி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கத்தான் அந்த 9 இறைக்கும், நீர் ஊற்று மாதிரி. அப்போ நீங்கள் அடைச்சி வச்சுக்கிட்டே அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் சேராது. இதில் ஒரு ரகசியங்கள், இதில் ஒரு பதிவை சொல்கிறேன். இது வந்து பண பரிகாரத்தில் ஒரு பரிகாரமாக வருது. கோடீஸ்வர யோகத்தில் யார் ஒருவர் செலவை செய்கிறோம் இல்லையா, அந்த செலவை வந்து தைரியமாக சஞ்சலம் இல்லாமல் செய்கிறார்களோ அவர்கள்ட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்குமா. ஓகே, இது ரகசியம். காரணம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மியானவள் எதை பார்க்கிறார் அப்படின்னா, நான் கொடுத்த காசை நீ வந்து மனசஞ்சலம் இல்லாமல் தைரியமாக நீ என்னைக்கு செலவு பண்ணுறியோ அப்போ உனக்கு சம்பாதிக்கக்கூடிய வித்தையும் உனக்கு வச்சிருக்கான்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஐயோ 100 ரூபா வந்துருச்சு, 100 ரூபா போச்சா திரும்ப வருமா வராதா, பயந்து செலவு பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளானைக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி செலவு செய்பவர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால், கொடுத்ததை பயந்து செலவு பண்ணும். ஏன்னா அந்த சுக்கிரன்கிறது சஞ்சலம், தண்ணி. அப்போது மகாலட்சுமி அதில் தான் உட்காந்துருக்கா, தாமரை மேலே. அப்போ தாமரை எங்கே இருக்கும், தண்ணி இல்லை. அந்த இலையில் ஒட்டாத நீரும் போல் நீங்கள் வந்து பணத்தை வச்சுக்கணும். அப்படின்னா என்ன, பணம் எனக்கு தேவை, வாழ்வதற்கு தேவை, அனுபவிப்பதற்கு தேவை. ஆனால் அதை தான் என் தலையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஆடினீங்க அப்படின்னா கொடுத்ததை திருப்பி படிச்சிடும். ஆனால் திருப்பி உங்களால் திரும்பி தக்க வச்சுக்க தெரியாது. நீங்கள் நல்லா கீழே இருந்து மேல் மட்டத்தில் போய் பணக்காரன் ஆனவங்களாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க பார்த்தீங்கன்னா பணத்தெல்லாம் ஒரு பொருட்டை பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னவாக இருக்கும் அப்படின்னா நிம்மதியாக சாப்பிட்ணும், எல்லாருக்கூடையும் நல்லா பழகணும், சமூகத்துக்கு முடிஞ்சதை செய்யணும், இப்படி போயிடுவாங்களே தவிர தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தன்னை அலங்கரிச்சிக்க மாட்டாங்க. இது நீங்கள் வந்து ரகசியமாக மிக முக்கியமான, நீங்கள் நம்ம அம்பானியெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ரிங்கு கூட போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு செயின் கூட போட்டிருக்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. அவங்க விஸ்திரத்தில் தான் போவாங்க. அப்படின்னா விரிவாக்கம் செய்து கொண்டு செல்வது தான் அவருடைய இலக்கையை தவிர நான் வந்து செயின் போட்டுக்கணும், ரிங்கு போட்டுக்கணும், வீடு கட்டணும், இப்படி போக மாட்டாங்க. செல்வந்தர்கள் என்றைக்குமே தன்னை பெரிய செல்வந்தர்களாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்போ இந்த யோகத்தில் கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும், 1, 5, 9 கூடிய கிரகங்களும் சிறப்பாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி 1, 7, 10லேயும் நல்ல பாவ கிரகங்களும் இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் எதிரிகளை வென்று பலவிதமான நிலையை அடைவதற்குண்டான யோகம் அவருக்கு உண்டு. ஸோ எப்படி நம்ம கோடீஸ்வர யோகம், இந்த லாபம் இதெல்லாமே ஒரு சைடு இருந்தாலுமே நிறைய பேர் கஷ்டப்படுறது வந்து இந்த கடன் சார்ந்த விஷயங்கள். ஸோ கடன் வந்து வாங்கிடுறாங்க, கட்டுறதுல தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னதான் சம்பாதிச்சாலுமே வந்து கைக்கு வருது, ஆனால் செலவாயிடுது. ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ் வருது, ஏன்னா குழந்தைங்களை படிக்க வைக்கணும், ஏதோ ஒரு ரீசன்னால செலவு பண்ணிடுறாங்க. இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து எப்படி சார் மீண்டு வர்றது? ரொம்ப சிம்பிளுங்க. எப்பயுமே கடனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கடன் ஏன் வாங்குறீங்கிறது பல ரீசன் இருக்கலாம். அதில் நம்ம வந்து கண்ட்ரோல் வைக்க முடியாது.
ஆனால் கடனை திருப்பி கொடுப்பதற்கு உண்டான நிறைய செக்மேட் உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ரீ பிளான்டாக தான் பண்ணுறாங்க, அந்த பிளானையும் மீறி பண்ண முடிய மாட்டேன். அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல வரேன், கடன் வாங்குறதுல நம்ம செக்மேட் வைக்க முடியாது. இதுக்கு தான் வாங்கணும், இதுக்கு தான் வாங்கணும் நம்ம சொல்ல முடியாது, அது உங்களுடைய சுதந்திர உரிமை. ஆனாலும் கடன் வாங்கி தொழில் பண்ணி, கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி குடும்பம் நடத்துகிறவங்க என்றைக்கும் பெரிய லெவலில் வளர்ந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அடிப்படை தேவைகளுக்கு கடன் வாங்குறவங்க என்றைக்கும் முன்னேற மாட்டாங்க. இந்த 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 கேட்டகரியை நீங்கள் இதில் சேர்க்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு, சாப்பாட்டுக்கு, கரண்ட் பில்லுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய ஜீவனத்துக்கு, இதுக்கெல்லாம் கடன் வாங்கி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல, சாபத்தை வாங்கியவர்கள்னு அர்த்தம். அவங்களுடைய பூர்வ புண்ணியெல்லாம் கெட்டு போச்சு, அவங்களை நம்ம ஜாதகமே பார்க்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க உழைக்க தயாராகலன்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஃபேமிலியே பாதிக்கும். கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நில குலைஞ்சிட்டார் அப்படின்னா அவன் சார்ந்த குடும்பத்தையும் கெடுப்பான். ஒரு குடிகாரன் என்ன பண்ணுவான், அவன் மட்டும் கெடுக்க மாட்டான். அவன் சார்ந்தது மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபில், அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை ஜுவல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சு தான் அவனையும் கெட்டு போகிறான். அப்போ அவங்க ஒய்ஃப் நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா இவன் ஒருத்த மட்டும் தப்பினாலும் அதுவும் அழிஞ்சு போயிடுது இல்லையா? அவங்க அப்பா பேர் கெடுது இல்லை, அவங்க அம்மா பேர் கெடுது இல்லை. அப்போ அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வந்து வழியே காட்டக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல ராகு ரொம்ப உக்கிரமாக இருக்கும். ராகு உக்கிரமாக இருக்கக்கூடிய இடத்தில் நம்ம வந்து வழி காட்டணும் அப்படின்னா நம்மளை போட பைத்தியக்காரான்ருவான். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நபர்களை எல்லாம் விலக்கி வைத்துடணும். நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாம் இருக்குது சார், நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், பிளான் பண்ணுறேன், ஆனால் என்ன மீறி இது போகுது, என்னால் திரும்ப கடனை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம வழிகளை கொடுக்கலாம். அப்போ இவங்க கடன் வாங்குறதுக்குன்னு சில நட்சத்திரங்கள் உண்டு, கடனை கொடுக்கறதுக்கும் சில நட்சத்திரங்கள் உண்டு. எப்பயுமே அசுப நட்சத்திரங்களில் வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடாது. அஸ்வினி அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம், மகம்ங்கிறது முடக்கு நட்சத்திரம். அதே மாதிரி அஸ்வினி, அதே மாதிரி மகம் பித்திருக்களுடைய நட்சத்திரம். அஸ்வினி மகம் மூலத்தில் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அந்த கடனாகப்பட்டது திரும்ப கர்மத்தை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். காலபுருஷனுக்கு முதல் நட்சத்திரம் அஸ்வினி. அப்போ அஸ்வினுடைய அதிதேவதை கேது. அதே கேது தான் கடன் அடைக்கிறதுக்கும் உபயோகப்படுத்துவார். அப்போ ஒரு கடனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கடனை வாங்கி கடனை தீர்க்கிறதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணாது. என்றைக்குமே யாராக இருந்தாலும் கடனை வாங்கி கடனை தீர்ப்பதில் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யுங்க. ஆனால் அது இல்லாமல் முடியாது. இப்போ ரொட்டேஷன் பண்ண முடியாது, என்னோ வாங்கி தான் சமாளிச்சாகணும். இப்போ ஏன் பேமெண்ட் வந்து இன்றைக்கி வர்றது வந்து அடுத்தது 2 மாதம் கழிச்சு வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் கடன்காரங்களை பதில் சொல்லணும்னா அப்போ நான் கடன் வாங்கி கடன் கொடுத்து தான் ஆகணும் நிலையில் இருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் முதல்ல பணம் வாங்கும்போதே நீங்கள் ஒரு விரயத்தை பண்ணிடணும். அப்படின்னா என்ன, ஒரு கடன் வாங்குறீங்க, அந்த கடனை சுபனுக்காக செலவு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் முதல் செலவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாங்கின காசில் ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் சன்னியாசிகளுக்கு இல்லை சாதுக்களுக்கு வந்து ஒரு வஸ்திரதானம் கொடுத்து நீங்கள் வந்து அவருக்கு வயிறார சாப்பாடு, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, இதை நீங்கள் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காசை நீங்கள் வந்து முதல் காரியமாக 2 சுமங்கலி பொருட்களை வாங்குங்க. ஒன்று மஞ்சள், இன்னொன்று குங்குமம். அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் எந்த அம்மாள் கோயில் இருந்தாலும் சரி பாதத்தில் வச்சுட்டு அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடனை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிங்க. கடனுக்கு தான் கொடுக்க போகிறீங்க, நான் வேணாம் வேறு எதுக்கு நான் மாற்ற சொல்லலை. அது செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை சுப காரியத்தை செய்யுங்க. ஏன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லதுக்கு செலவு பண்ணுறீங்களா கெட்டதுக்கு செலவு பண்ணுறீங்களாங்கிறது தெரியாது. எல்லாமே பணம் தான். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் கையாளக்கூடிய விதம், இவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த பணத்தை கையாளக்கூடிய முதல் செலவு கர்மம். அப்போ அந்த கர்மத்துக்கு உண்டான முதல் கிரகம் கேது, அல்லனா சனியாக இருப்பவர்கள் யார்? அங்கே சன்னியாசிகள். கேதுவாக இருக்கிற யாங்க காவி வேஸ்தி கட்டிக்கிறவங்க, குடும்பம் வேணான்னு விட்டு இருக்கிறவங்க. ஸோ அவர்களுக்கு சனி கேது சம்பந்தம் உள்ள நபர்களுக்கு அப்படின்னா என்ன, கடனை தீர்ப்பணும் அப்படின்னா அந்த சனியும் கேதுவும் சம்மந்தப்படணும். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி சனியும் செவ்வாயும் சம்மந்தப்படணும், இல்லை செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படணும். இந்த நாட்களில் அப்படி தான் சொல்ல, பொதுவாக எல்லாம் சொல்கிறது சனிக்கிழமை செவ்வாய் உரையில், செவ்வாய்க்கிழமை சனி உரையிலலாம் கடனை தீர்க்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கடனை தீர்த்துருவாங்க, ஆனால் திரும்ப அந்த கடனை உற்பத்தி வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால சனி செவ்வாய் உரைங்கிறது கடனை தீர்த்துருவோம், ஆனால் திரும்பி உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எண்டு கார்டு போடுங்கன்றேன். எண்டு கார்டு போடணுன்னா அதுக்கு முடக்கமான கிரகம் வேணும். அப்போ கடைசி யமகண்ட காலத்தில், கேதுங்கிறது யமகண்ட காலம். அப்போ யமகண்ட காலத்தில் கடைசி அரை மணி நேரம், ராகு காலம் எப்படி கடைசி அரை மணி நேரமோ யமகண்ட காலம்னு ஒன்று வருது டெய்லி. அந்த அரை மணி நேரத்தில் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 200 ரூபா எடுத்து வைங்க போதும். அந்த 200 ரூபாயில் அந்த காசில் தான் எடுக்கணும், வேறு எந்த காசில் எடுக்கக்கூடாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்கல்ல, உன் மேலே உன் நேரம் நல்லா இருந்து அவர் நேரம் கெட்ட நேரமாக இருந்ததுன்னா நீ அவருக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருப்ப. ஸோ இந்த பரிவர்த்தனை இருக்கும். இல்லை, இன்னொரு கேட்டகரி இருக்குது சார். இப்போ வந்து நீங்கள் கடன் வாங்குறவங்க நீங்கள் சொல்கிறீங்க, கடன் கொடுக்குறவங்களுக்குமே வந்து கஷ்டம் இருக்குது. ஏன்னா கடன் வசூலிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த நிலைமை வந்து எப்படி சரி? இது ரெண்டுமே இதுக்குள்ள சிக்கல் தான். அதனால் நீங்கள் கடன் வாங்கும்போது வாங்கக்கூடிய நட்சத்திர நாள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த நட்சத்திரம் வந்து இப்போ நீங்கள் ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மிருகசீரோட நட்சத்திரம் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு நட்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் 2 பேருக்குள்ள கடன் அடைச்சிருவீங்க. ஏன்னா இப்போது கடன் கொடுக்கறது வாங்குறது எல்லாமே வந்து 4 நட்சத்திரம். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, யாருக்கும் அந்த பொறுமை கிடையாது.
ஒரு 5 நிமிஷம் கன்சல்டேஷன் பொறுமை எடுத்துக்கிறது கிடையாதுங்கிறதுனால அங்கே 5 லட்சம் கொண்டு போய் வட்டியை கட்டுறாங்க. 4 நட்சத்திரம் பார்க்காம வாங்குறது, இவ்வளோதான் விஷயம். நான் வந்து பெருசாலாம் உங்களை பார்க்க சொல்லலை. இன்றைக்கி நீங்கள் வந்து அர்ஜென்ட்டு நாளைக்கு கடன் கொடுத்தாகணும் அப்படின்னா நீங்கள் யார்கிட்டயோ ஒரு 5 வட்டிக்கோ 10 வட்டிக்கோ பணம் வாங்குறீங்க. இன்றைய நாள் நட்சத்திரம் என்னுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு நட்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வாங்கக்கூடிய நபருக்கும் உங்களுக்கும் அந்த நட்ப ரீதியில் கடனை செட்டில் பண்ணிடுவீங்க. சப்போஸ் வதையோ பகையாக இருந்துச்சுன்னு வச்சிங்க, அந்த கடன்காரன் டெய்லி உங்கள் வீட்டில் வந்து நிற்பான். அப்படின்னா என்ன இல்லை, நீங்கள் அவங்ககிட்ட வாய்க்கு வந்த வார்த்தைகள்லாம் வாங்கணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். இதை நீங்கள் பார்க்காம நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடனே உங்களே எரிச்சிடும், கொன்னுடும். கடன் அடைக்க முடியாது. எவ்வளோ கட்டினாலும் திருப்பி கட்டிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு 4 சண்டாலன்னு சேர்ந்துக்குவான். நீ ஏன் விடுற, இன்னும் கேட்டு வாங்க, இன்னும் வட்டி வாங்கணும், இன்னும் வட்டி வரல, ஆள் அமுச்சு விடுறது, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது, 24 ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வதை. ஓகே ஓகே. இம்சை பண்ணுறது, ஏன் கொடுக்கல, சாயங்காலக்குள்ளே வேணும், சாயங்காலத்துக்குள்ள. இந்த இம்சையில் என்னென்னா வதை. அப்போ இவன் நட்சத்திரத்துலேருந்து வதை நட்சத்திரத்தில் போய் இவன் கடன் வாங்கியிருப்பான். இல்லை அவனுக்கு சனி திசையாக இருக்கும், இல்லை இவனுக்கு கேது திசையாக இருக்கும். இது எல்லாம் பார்க்காம நம்ம மனிதர்கள் டைரெக்டாக போய் இந்த விஷயத்துக்குள்ளே இறங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா தானையும் சேர்த்துக் கொள்கின்றான், தன் வாங்குகிற பணத்தையும் சேர்த்துக்கிறான், அவன் நேரத்தையும் சேர்த்துக்கிறான். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். அதே மாதிரி கடன் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் வந்து மேக்ஸிமம் கடன் வாங்குறதை தவிர்த்துருங்க. அதே போல் கொடுக்கறது வந்து சுவாதி நட்சத்திரத்தில் கொடுத்துருங்க. சுவாதி நட்சத்திரத்தில் ராகு நட்சத்திரத்தில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கடனை அடைக்கலாம். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தை தான் சொன்னோம் ஏற்கனவே. அஸ்வினி நட்சத்திரத்தில் வரக்கூடிய மேஷ லக்னம், விருச்சிக லக்னத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம், இந்த நாட்களில் நீங்கள் கடனை கொடுத்தீர்கள் என்றால் எவ்வளோ பெரிய கடனும் உடைஞ்சிடும். இதை தான் ஜாதகத்தில் நம்ம பஞ்சாங்கத்தில் மைத்திர முகூர்த்த நேரம்னு சொல்கிறோம். மைத்திரம் அப்படின்னா நட்பு, முகூர்த்தம்னா அந்த நட்பு நேரத்தில் கடனை கொடுப்பது மைத்திர முகூர்த்த நேரம். இதை நம்ம வருஷம் நம்ம கேலண்டராக போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம நண்பர்களுக்கெல்லாம். இப்போ இந்த அஸ்ட்ரோ தமிழாக இருந்து அடுத்த வருஷம் நம்ம கொடுப்போம். ஓகே சார், கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப தெளிவாக வந்து கோடீஸ்வர யோகத்தை பற்றியும் பேசணும், கடன் சார்ந்த விஷயங்கள்ல யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குமே வந்து ரொம்ப இந்த நட்சத்திரத்தில் மட்டும் வாங்காமல் இருந்தால் போதும். கடனை தீர்க்கணும்னாலும் சில நட்சத்திரங்கள் உண்டு. சரி, எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், அதெல்லாம் 4 நட்சத்திரம் தெரிஞ்சவங்கலாம் பார்க்கலாம், நான் வந்து படிக்கல, எழுத படிக்க தெரியல, நான் எப்படி சார் கொடுக்குறது, எந்த நாளில் கொடுக்கணும்னா பொதுவாக எல்லாருக்குமே யார்கிட்ட நீங்கள் எந்த 4 நட்சத்திரம் பார்க்காம கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடனை கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படக்கூடியது சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9, இந்த 2 இடைப்பட்ட நேரத்தில் கொண்டு போய் அந்த கடன் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் கொடுக்குறதில் ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. மீதி பணத்தை செட்டில் பண்ணிடுங்க. அந்த 10 ரூபா கூட நாளைக்கு கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 10 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க கர்மம் எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அந்த 10 ரூபாயில் திருப்பி ஒரு எள்ளு பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஓகே ஓகே. ஒரு 10,000 ஒருத்தருக்கு தரணும் அப்படின்னா 9,900 ரூபா செட்டில் பண்ணிடுங்க. மீதி 10 ரூபா இருக்கு இல்லையா, அந்த 10 ரூபாய் எடுத்து வந்து ஒரு எள்ளு பாக்கெட் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் எங்கே சிவன் கோயில் இருக்கோ அங்கே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக சனிக்கு வந்து ஒரு எள்ளு தீபம் போட்டுருங்க. ஒரு விளக்கில் எண்ணெயை ஊற்றி அதில் எள்ளு அதில் கொட்டிட்டு தீபத்தை மட்டும்தான் ஏற்றணும், நீங்கள் எள்ளு எரிக்கக்கூடாது. எள்ளை எரிக்கிறவனுக்கு கடன் தொடரும். ஓகே. எங்கேயுமே எள்ளை எரித்து மூட்டையாக கட்டி தலையில் சுற்றிலாம் போடுறாங்கல்ல, அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது பண்ணிங்க அப்படின்னா கடன் தீராது. அவர்கள் பின்னல் அவர்களாகவே போய் சனியை வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்ற மாதிரி. தானியங்களில் வாசம் செய்பவள் நவகிரகங்கள். அந்த தானியத்தை எரிச்சு நீ வந்து ஒரு பரிகாரத்தை பண்ணுற அப்படின்னா இது கோயிலே பண்ணுறது தான் எனக்கு மிகப்பெரிய அதிசயமாக. கோவில்களில் வந்து அது எண்ணெயில் தான் நினச்சி அதை தான் பண்ணுறாங்க. அதையே பண்ணக்கூடாது, மிகப்பெரிய மகாபாவம். அது எப்படி அந்த சிவாச்சாரியர்கள்லாம் அர்ச்சனை பண்ணுற இது அனுமதிக்கிறாங்கிறது எனக்கு உண்மையாலுமே தெரியல. சாஸ்திரம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா எள்ளுங்கிறது பித்திருக்கர்மாக்களுக்கு சம்மந்தப்பட்டது. எள்ளுங்கிறது சனியினுடைய தானியம். ஒன்று, எள்ளில் வாசம் செய்வது வந்து கர்மத்தை நிவர்த்தி செய்வது. அது எப்படி ப்ராப்பராக என்ன பண்ணணும், முறைப்படி செய்ய வேண்டியது பரிகாரமாக எடுத்தோம் அப்படின்னா எள்ளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்குள்ளே அந்த எண்ணெயை கொட்டி எள்ளையும் சேர்த்துடணும். அவ்வளோதான். எண்ணெய்ங்கிறது சனி, எண்ணெயோட சனியினுடைய தானியத்தை சேர்க்கணும். தீபத்தை மட்டும் போட்டால் போதும். இதுதான் முறையாக சொல்லப்படக்கூடிய பரிகாரம். இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் ஒரு மூட்டையாக கட்டி அதை எண்ணெயில் நினச்சி தலையை சுற்றி அப்புறம் என்னவோ போட்டு அதில் எரிக்கிறாங்க. இந்த செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா சனியினுடைய கோபத்தும் இன்னும் அதிகமாகும். அப்படின்னா என்ன அப்படின்னா கோபம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவனுக்கு வந்து அவனாக வெத்தலை பாக்க வச்சு சனியை வீட்டுக்கு கூப்பிட்ட மாதிரி. இதை செய்யவே கூடாது. இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறையா பேர் செஞ்சவங்களாம் கேட்டு பாருங்கள், பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், மக்கள்கிட்ட போய் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்குள்ள கோடி கேள்வி இருக்குது. நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு பலாயிரம் கண்டென்ட், கோடி கண்டென்ட் கிடைக்கும். ஒருத்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது லைஃப் ஹிஸ்ட்ரிங்கிறத நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஜோதிடத்தில், இந்த பரிகாரங்கள் செஞ்சு ஏன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் அவங்கள்ட்ட ஒரு 10 கண்டென்ட் வந்துடும். நான் இப்படி எதிர்பார்க்குறேன், இப்படி போகிறேன், என் கண்டென்ட்டை விட்டுருவோம், அவங்க கண்டென்ட் எடுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்ம நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஸோ எங்கே போனாலுமே சனியை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்னக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், கடக லக்னம் கடக ராசிக்காரர்கள், அதே போல் மகரம் கும்பம் இந்த ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், இவர்களெல்லாம் சனி பக்கம் திரும்ப வேண்டாம்.
ஏன்னா மேஷத்தில் சனி நீசம், கடகத்துக்கு சனி மாரகாதிபதி, சிம்மத்துக்கு சனி பகை, அதே மாதிரி துலாமுக்கு சனி பகை. புரியுதுங்களா? இந்த மகரம் கும்பம் ஆதிபத்தியம், இவங்கெல்லாம் வந்து சனி பக்கம் போக வேண்டாம். ஆல்ரெடி இவங்க கட்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் இவங்க போய் தேடி போய் எல்லாரும் போய் மந்தையாட்டம் போய் டக்குன்னு போய் சனிக்கிட்ட போய் விழுறது, சம்பந்தமே இல்லாமல் திருநள்ளாறுனா எல்லாம் 1 லட்சம் பேர் ஜனம் போய் போகிறது. அதில் 27 நட்சத்திரங்களும் வருதுங்க, 12 ராசி வருது. யார் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதும் தெரியாது. எவ்வளோ ஒட்டு மொத்தமாக அதே குளத்தில் குளிக்கிறது, ஒட்டு மொத்தமாக அங்கேயே துணியை போடுறது, தீபத்தை ஏற்றுறது, இதெல்லாம் பரிகாரங்கள் அல்ல. நலத்தீர்த்தத்தில் குளித்ததுனால சனிக்கு விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய கர்மப்படி நலத்தீர்த்தத்தில் குளித்தா விடுதலை ஆகணுங்கிறது விதி. ஆனால் எல்லாருக்கும் அது நடக்கணுங்கிறது விதி இல்லை. இங்கே இந்த புரிதல் இல்லாதனால தான் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். ஸோ அதனால் சனிக்கிழமை வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷம், இல்லை பூச நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா உங்களுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரம், இந்த மாதத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தில் நீங்கள் கடனை கொடுத்தீர்கள் என்றால் சீக்கிரமாக கடனை தீர்த்துள்ளலாம். ஓகே, ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம்.